ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு எதை பற்றி பார்க்க போகிறோம்? இலக்கிய பரபர எபிசோடில் என்ன இன்ட்ரெஸ்டிங்கான சுவாரஸ்யமான விஷயம் நடக்க போதாங்க பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த அஞ்சலியும் இந்த மாலினி டாக்டர் வந்து ஓடவும் முடியாது ஒளியும் முடியாத மாதிரி நம்மளுடைய இடைக்காக பார்த்தீங்கன்னா எல்லா எவிடன்ஸ் வந்து அந்த ஹாஸ்பிட்டல் வந்து அந்த டாக்டர் கையில் வந்து காமிக்கிறாங்க. நீங்கள் வந்து போலீஸ் ரிப்போர்ட் ரெடி பண்ணி கொடுத்தது எங்கள் கையில் வந்து பணம் வாங்குது எல்லாமே வந்து நீங்கள் வந்து அஞ்சலி கூட பேசின வரைக்கும் எங்கள் வீடியோ இருக்குது, இதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த வீடியோவில் வந்து காட்டுறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வேறு வழி இல்லை, நம்ம வந்து நல்லா மாட்டிக்கிட்டோம். இந்த அஞ்சலி பேச்சை கேட்டால் நம்ம வந்து கண்டிப்பாக ஜெயிலுக்கு போயிடுவோம். அதுக்கு வந்து இலக்கிய என்ன சொல்கிறோம் அது வந்து கேட்டு போயிடலாம் அப்படின்ட்டு இலக்கிய பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறேன்னா, என்னை எல்லாரும் வந்து மன்னிச்சிருங்க, இந்த அஞ்சலியாக வந்து என்னை வந்து அவள் வந்து கர்ப்பமாக இருக்கிற மாதிரி வந்து சொன்னான். அதனால தான் நான் வந்து சொன்னேன், அவளுக்கெல்லாம் அவள் கர்ப்பமாக இல்லை, அவளுக்கு வந்து அபோஷனும் ஆகலை அப்படின்ற மாதிரி உண்மையை போட்டு உடச்சிட்றாங்க எல்லாரும் முன்னாடி. இதே கேட்டால் நம்ம ஜானுக்கெல்லாம் வந்து ஒரு பக்கம் வந்து பயங்கர ஷாக்கு. நான் தான் சொல்லல, இலக்கிய எந்த ஒரு தப்பு பண்ணி இருக்க மாட்டா, சும்மா இலக்கிய மேலே வந்து குறை சொன்னேன் அப்படின்றாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து நம்மளுடைய கார்த்தியுமே வந்து டாக்டர் நீங்கள் யாருக்கும் வந்து பயப்படாதீங்க, உண்மையை சொல்லுங்கள், நான் வந்து பார்த்துக்கிறேன் அப்படின்றாங்க. கார்த்தி, நான் வந்து உண்மையாக தான் சொல்கிறேன், நான் வந்து பணத்துக்கு வந்து அவள் அள்ளி கொடுக்கவும் நான் வந்து ஒத்துக்கிட்டேன், ஆனால் வந்து இதுதான் வந்து உண்மை, நீ நம்பினாலும் நம்பாத இதுதான் அப்படின்னு மாதிரி சொன்னீங்களா? ஏன் டாக்டர் இப்படி வந்து எங்களுடைய வாழ்க்கையில் வந்து இப்படி இல்லை, நீங்கள் ஒரு டாக்டர்னு மதித்து தான் நான் ஹாஸ்பிட்டலுக்கு வந்தோம், இப்படி வந்து எங்களை வந்து ஏமாற்றிருக்கீங்களே, உங்களுக்கு கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லையா? நான் வந்து குழந்தைங்க மேலே வந்து உயிரே வச்சுட்டு இருந்தேன், ஆனால் வந்து இப்போ அந்த குழந்தைங்களே இல்லை, அவள் வந்து ஃப்ராடு பண்ணியிருக்கான்னு சொல்கிறீங்க, என்னால் வந்து நம்பவே முடியல, நீங்களாம் ஒரு டாக்டரா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த மாலினி டாக்டர் அங்கேயே வந்து லெஃப்ட் ரைட்டு நம்முடைய கௌதம் சார் வந்து வாங்குறாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம இலக்கியா பார்த்தீங்கன்னா நீ எல்லாம் டாக்டர் தொழிலுக்கே வந்து லாக்கி இல்லாதவா அப்படின்னு சொல்லிட்டு புரட்டி எடுத்துட்டாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய கௌதம் சார் வந்து என்ன சொல்கிறாருன்னா, மேடம் மரியாதையோடு வந்து இதுக்கு மேலே அது வந்து யாரும் குடும்பத்தை வந்து கெடுக்காது இருங்க, சும்மா வந்து இந்த மாதிரி எல்லாம் வந்து போலீஸ் ரிப்போர்ட்டை ரெடி பண்ணி சம்பாதிக்கிறதுல நீங்கள் என்ன தான் வந்து சந்தோஷத்தை கண்டிங்க அப்படின்ற மாதிரி வந்து கேட்குறாங்க. அதுவும் போக பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணி வந்து அந்த இடத்துலேயே வந்து நின்றுட்டு இருக்காங்க. நின்றுட்டு ஐயோ இந்த டாக்டர் வந்து எவ்வளோ அஞ்சலி வந்து பணம் அள்ளி கொடுத்தாலும் இவன் வந்து கடைசியில் போய் சொல்லி நம்மளை வந்து நல்லா நம்ம மகளை வந்து மாட்ட விட்டுட்டாலே, இப்போ என்ன பண்ணுறது, இதெல்லாம் வந்து எப்படியாவது வந்து நம்ம வந்து பொய் அப்படின்னு நிரூபித்தா மட்டும்தான் இந்த அஞ்சலி மறுபடியும் அந்த வீட்டில் போய் வாழ முடியுமே அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா பிளான் பண்ணி அந்த இடத்துல வந்து இல்லை இவங்க வந்து அந்த டாக்டரை மிரட்டி தான் வந்து இப்படி சொல்ல வச்சுருக்காங்க அப்படின்ட்டு வந்து ஒரு நாடகத்தை வந்து உருவாக்குறாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடிச்சு நீ வந்து கொஞ்சம் வாயை மூடுறியா, உன் மக பண்ண ஃப்ராட் தனத்தெல்லாம் வந்து எங்கள் அண்ணி தான் வந்து வெட்ட வெளிச்சமாக போட்டு காட்டிட்டாங்கல்ல, இப்போ வந்து உன் மக யோகியம் அப்படி இப்படின்ட்டு வந்து பேசுறியா, உனக்கு கொஞ்சம் கூட அறிவு இருக்கா, உன்ன மாதிரி தான் உன் மகளும் இருப்பா அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணியை வந்து சரியான கேள்விங்க. அத்தை நீங்கள் உன் மகளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணலாம், ஓவர் சப்போர்ட் பண்ணுறீங்க அவள் செய்கிற தப்புக்கெல்லாம், அதனால தான் நீங்கள் வந்து இந்த நிலைமையில் கூட்டு வந்து விட்டுருக்கு அப்படின்ற மாதிரி வந்து நம்ம இலக்கியாவும் வந்து சொல்கிறாங்க. சரியாக சொன்ன இலக்கியா அப்படின்னு நம்ம கௌதம் சாரும் சொல்கிறாங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிந்தாமணி வந்து என்ன பிளான் போட்டு அந்த இடத்துல வந்து எல்லாரும் வந்து நம்ப வைக்கணும், இல்லை அஞ்சலி வந்து அந்த வீட்டுக்கு வந்து கூட்டு போக வைப்பாளா வைக்க மாட்டாளா அப்படின்றதாங்க வரப்போகிற எபிசோடில் இருக்க போது. இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.